Okay. Now நம்ம பார்க்க போறது வந்து இந்த நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டிக்குமே ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டிக்குமே இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். சரியாமா? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி எழுதி போட்டுறேன். நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டிமா. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்-மேட். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டுக்கு வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா கன்சிடர் பண்றதுமா முதல் பாயிண்டா புக்ஸ்ல வந்து அவன் கொடுத்திருக்கிற முதல் பாயிண்ட் என்ன சொல்றான்னா, அந்த எமிஷன் வந்து பாத்தீங்களா, அந்த எமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடியது. எதுலையாமா சார்? இந்த நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியில. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் எமிஷன். வாட் இஸ் த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்கிட்ட வந்து யுரேனியம் இருக்குது சார். யுரேனியம் 92 235 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டுமா. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிற அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் than 82 இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் எல்லாமே நேச்சுரலாகவே ரேடியேஷனை வந்து வெளியே விடுது. இப்போ பாருங்க, இது அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் than 82. தட் மீன் 92 வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா ரேடியேஷன் வந்து என்ன சார் பண்ணுதம்மா? ஸ்பான்டேனியஸா தானாகவே வந்து இது வெளியே விடுது. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபிக் வேவ் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த பேசிக்லயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இது பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு எமிஷன். வாட் இஸ் த இன்டியூஸ்டு எமிஷன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் பார்த்தோம். அதாவது என்ன ஆகுதாமா, அந்த பேரண்ட் நியூக்ளியஸ்மா நம்ம ஆல்பா பார்ட்டிகளை வச்சு பம்பார்ட் பண்ற. ஆல்பா பார்ட்டிகல் தான் சொல்லி இருக்கிற இந்த ஹீலியம். இதை வச்சு நான் என்ன பண்றேன்னா இது பம்பார்ட் பண்ணிருக்கிறேன். பம்பார்ட் பண்ணோம்னா ஒரு எனக்கு என்ன சார் ஆச்சாமா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் உருவாயிருச்சு. கரெக்டா? அதாவது கார்பன் 613 அப்படிங்கிற ஒரு ரேடியேஷன் வெளியிடக்கூடிய ஆனா பிகினிங்ல வந்து பார்த்தோம்னா இது ரேடியேஷன் வெளியிடாத ஒரு பெர்லியமா இருந்துச்சு நமக்கு. சரியா? அது லைட்டர் எலமெண்டா இருந்துச்சு, ரேடியேஷனை வெளியிடல. இப்போ இன்டியூஸ்டு பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னாலே ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்கிறேன், தூண்டி விட்டுருக்கிறேன் நம்ம. ஓகேவா? அப்ப இன்டியூஸ்டு பண்ணங்காட்டி தான் எனக்கு இந்த ரேடியேஷனை வெளியிடுற மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் எலமெண்ட் கிடைச்சிருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன சார் மாறுதாம, இது வந்து கார்பன் ஆகும் ஒரு நியூட்ரானா மாறுது. இப்பதான் பார்த்தோம், கார்பனாக மாறுது ஒரு நியூட்ரானாவும் ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தட் இஸ் த டாட்டர் நியூக்ளியஸா மாறுதுன்னு பார்த்தோம். அப்போ எந்த மெத்தேட்ல சார் கோபமே வராத ஒரு ஆளுக்கு நம்ம கோபத்தை தூண்டுற மாதிரி அந்த மாதிரி என்னவா சார் இங்க இன்டியூசர் மெத்தேட்ல வந்து இந்த பெர்லியத்தை நான் கார்பன் ஐசோடோப்பா மாத்தி இருக்கிறேன். சரியாமா? ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பா மாத்தி இருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதாமா? சரி, அவங்க பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல வந்து என்னென்ன ரேடியேஷன் சார் இங்க வருதுன்னு பாத்துட்டாங்க அவங்க. பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னா
இப்போ வெளியே வர்றது வந்து ரேடியேஷன் மாதிரி போட்டீங்க சார். அது என்ன ரேடியேஷன் வெளியே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களாமா, ஆல்பா பீட்டா காமா. சரி, ஆல்பா பீட்டா காமாங்கிற மாதிரி எனக்கு இதுல ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நமக்கு நேச்சுரலா வரக்கூடியது அப்படின்னாங்க. செகண்ட் பாயிண்ட், இது நேச்சுரல் ரேடியேஷன்ல வந்து ஆல்பா பீட்டா காமா வருது அப்படிங்கிறாங்க. சரி சார், ஆர்டிபிஷியல்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னமா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் வெளியே வருதுமா, நியூட்ரான் பாசிட்ரான். சரியாம்மா? செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க, எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். வாட் இஸ் த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் படிச்சுக்கோமா. பாருங்க இங்க என்ன சார் வந்திருக்கு இந்த இடத்துல, நமக்கு நியூட்ரான் வந்திருக்குதா. அப்ப நியூட்ரான் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்மா. நியூட்ரான் பாசிட்ரான். சரியா? நியூட்ரான் பாசிட்ரான் இந்த மாதிரி போட்டான். சரியா? இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் நமக்கு வெளியே கிடைக்குது சார் ஆர்டிபிஷியல்ல. இப்போ ஆர்டிபிஷியல் இங்க நமக்கு ரேடியேஷன் வெளியே வருது பார்த்தீங்களாமா. இந்த ரேடியேஷன் எல்லாமே ஒன்னு வந்து நியூட்ரான் பாசிட்ரான் ஆர் போட்டான், இந்த மாதிரி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் எனக்கு வெளியே வருது. இது செகண்ட் பாயிண்ட்மா. தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, தேர்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அது வந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ் போட்டா நம்ம அதை ஃபர்ஸ்ட்லயே போட்டிருக்கிறோமா. சரியாம்மா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு ப்ராசஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுமே தேர்ட் பாயிண்ட்டுமே ஒரே மெத்தட்ல கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து அந்த டிஸ்இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஓகேவா? டிஸ்இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். சரியாமா? டிஸ்இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ். இது வந்து அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா போட்டிருக்கேன், நம்ம தேர்ட் பாயிண்டா போட்டிருக்கிறேன். பட் நான் ஃபர்ஸ்ட்லயே அவனுடைய மீனிங் சொல்லிட்டேன் பட் அதுக்கு என்னங்கிறது. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் than 82, 82 விட அதிகமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதே வந்து பார்த்தோம்னா அப்போ இன்டியூசர் என்ன சார் இருக்குன்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் லெஸ் than 82 எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா எவ்வளவு கம்மியா இருந்தாலும் என்னமா சார், ஏன் 82 விட அதிகமா இருந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் எல்லாமே வந்து என்னமா சார் நமக்கு அது வந்து ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி தான். இது ஒரு எக்ஸாம்பிளான போட்டு காட்டுறோமா. யுரேனியம் 92, 235, 238 ஏதோ எடுத்துருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா வெள்ளியம் 49 போட்டு காட்டலாம். இதுதான் அவங்க எடுத்திருந்தாங்க. அது நமக்கு சாரிமா அட்டாமிக் நம்பர் பாருங்க, இங்க வந்து நானே சிம்பிள் மாத்தி போட்டிருந்தேன், இப்படி போட்டுக்கங்க. ஓகேவா? சரி, ரிமைண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுமே தேர்ட் பாயிண்ட் ஒரே மாதிரி தான். இது வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இது இன்டியூஸ்டு எமிஷன் அண்ட் இன்டியூஸ்டு ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட்ல இது நேச்சுரல்ங்கிறனால நேச்சுரல் நடக்கிறங்காட்டி கண்டிப்பா நம்மளால இந்த ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா? ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா cannot be controlled. சரியா? நேச்சுரல் நடக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஆர்டிபிஷியலா உருவாக்குனதுக்கு மேன்மேட் உருவாக்குனதுக்கு நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப கேன் பி
controlled சரியா can be இது வந்து can be controlled நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க once again சொல்லிறேன் லிசன் பண்ணிக்கங்க natural radioactivity and artificial radioactivity natural radioactivityங்கிறது பாத்தீங்கன்னா இது நடக்கக்கூடிய எமிஷன் எல்லாமே இந்த process வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து spontaneous process சொல்லிட்டாங்க இது இந்த process வந்து பாத்தீங்கன்னா ஒரு spontaneous தானாவே நடக்கக்கூடிய ஒரு process இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு induced process புக்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்குதுமா செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த spontaneous processல வந்து நான் சொல்றேன் உனக்கு இந்த spontaneous emission நடந்துட்டு இருக்குதுமா இங்க நடக்கிறது பூராமே induced emission நடக்குது அப்படிங்கறாங்க spontaneous emission யுரேனியம் வந்து 92 greater than atomic number அதிகமா இருக்குது 82 கூட அப்படி இருக்கும்போது some radiation வந்து அது வெளியிடுது induced வந்து பார்த்தோம்னா ஒரு லைட்டர் நியூக்ளியஸ் சரியாமா ஒரு லைட்டர் நியூக்ளியஸ் ஆல்பா பார்ட்டிகல் வச்சு நான் பம்பார்ட் பண்ணோம்னா எனக்கு இன்டியூசர் மெத்தட்ல இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் கிடைச்சு இங்க ரேடியேஷன்ல நமக்கு இங்க வெளிய வந்துட்டு இருக்குது அப்புறம் இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸா மாறிடுச்சு அதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு நடக்கல அப்படிங்கறாங்க அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டியூசர் மெத்தட்ல கிடைச்சிருக்க கூடிய ஒரு இன்டியூஸ்டு எமிஷன் சரி இந்த எமிஷன்ல எனக்கு வெளிய வரது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா கிடைச்சிருக்கு இங்க வெளிய வரது எல்லாமே பார்த்தோம்னா நியூட்ரான் அது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் தெரியும் உனக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் பாசிட்ரான் இது எல்லாமே எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் அப்ப நியூட்ரான் பாசிட்ரான் போட்டான் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது நமக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க அட்டாமிக் நம்பர் வந்து greater than 82 இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு spontaneous process எக்ஸாம்பிள் யுரேனியம் அட்டாமிக் நம்பர் less than 82 எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி சரியா நம்மளால உருவாக்க முடியும் இன்டியூசர் மெத்தட்ல அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பெர்லின் அவங்க போட்டுருக்காங்க இந்த ரியாக்ஷனை cannot be controlled நேச்சுரல்ங்கறனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆர்டிஃபிஷியல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन மா இதுல ஏதாவது டவுட் இருக்குதா